ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நண்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு, அதனால் நண்டு வச்சு கொடுத்தாக்கா மார் சளிலாம் சரியாகும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர சொன்னேன். நண்டு நேற்று இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டு நண்டு வாங்கிக்கணும். மீனும் வாங்கிட்டு வந்தாங்க. கூடவே மீன் கிழங்கா மீன் வாங்கிட்டு வந்தாங்க. 100 ரூபாய், 1 கிலோவுக்கு மேலேயே இருந்தது. நான் வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். நண்டும் அதே மாதிரி தான், 1 கிலோவுக்கு மேலேயே இருந்தது. வெறும் 100 ரூபாய் தாங்க. நல்லா பெரிய பெரிய நண்டாகவும் இருந்தது. அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலாம் வாங்க. நண்டோடைய பேக் சைடில் இந்த மாதிரி ஒரு வாய்மா இருக்கும். அதை பிடிச்சி இழுத்தீங்கன்னா அந்த நண்டோடைய ஓடு கழண்டு வந்துடும். அதை நண்டோடைய தொப்புள்னு சொல்லுவாங்க, வயிற்று பகுதின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் நண்டோடைய முட்டைலாம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஓடு பிச்சு எடுக்கும் பொழுதே அதனோட குடல் கண் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் வாயெல்லாம் கிள்ளி போட்டு அதில் இருக்க காலெல்லாம் குட்டி குட்டியாக உடச்சி எடுத்துக்குங்க. சின்ன நண்டாக இருந்ததுன்னா ஃபுல்லாகவே உடச்சி எடுத்துருங்க. பெரிய நண்டாக இருந்ததுன்னா அதை சதை இருக்கும், அதனால் சின்ன சின்னதாக உடச்சி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி எல்லா நண்டையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. மீன் இன்றைக்கி சமைக்க போகிறதில்ல, நாளைக்கு தான் சமைக்க போகிறோம். கரண்ட் இல்லாததுனால சரி சமைக்கிறத வீடியோ எடுக்க வேண்டாம்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பாதி சமைச்சிட்டு இருக்கக்குள்ளே கரண்ட் வந்ததுனால சரி எடுத்து போடுவோம்னு சொல்லிட்டு போட்டேன். யாரும் கோச்சிக்காதீங்க. எண்ணெய் கடுகு பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டையும் போட்டு வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிடுங்க. அது வதங்கி வந்ததுக்கப்புறம் மசாலாவை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த தக்காளியோடைய பச்சை வாசம் போய் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த டைமில் மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வதங்கணும். மல்லித்தூள் 1 ஸ்பூனு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாய்த்தூள், அதாவது தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கினேன். அதை நல்லா வதக்குங்க. அதனோட பச்சை வாசம் போகணும். அப்போ தான் நண்டு போட்டு வதக்குனா நல்லா டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் நல்லா இருக்குங்க. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. ஏன்னா இந்த டைமில் உப்பு சேர்க்கும்போது நண்டில் நல்லா உரைச்சி வரும். நான் ஆல்ரெடி வெங்காயம் வதக்கும் பொழுதே கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கினேன். இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமா நண்டு அலசி வச்ச நண்டு எடுத்து அந்த மசாலாவில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அது வதங்கும் பொழுது அதனோட கால் வெந்து வரும். மசாலாவில் நண்டு போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. அந்த மசாலாலாம் அதில் ஏறணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நண்டு. அதுக்கப்புறமா 3/4 லிட்ரு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளை சேர்த்துக்குங்க. உங்களுக்கு தேவையான அளவு காரம் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு கலக்கி விடுங்க. நல்லா அது கொதித்து வரதுங்காட்டியும் ஒரு ஜாரில் தேங்காய், மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. குழம்பு இந்த அளவுக்கு சுண்டதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை ஊற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டுன்னு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதித்து சுண்டி வந்ததுக்கப்புறம் ஒரு பிடி கொத்தமல்லி எடுத்து அதில் சின்னதாக நறுக்கி அதில் போட்டு இறக்கிக்க வேண்டியதுதான். நண்டு குழம்பு ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் சளி பிடிச்சிருந்தா இந்த மாதிரி நண்டு மிளகு ஜீரகம்லாம் அரைச்சி ஊற்றி வைக்கும் பொழுது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சளி இரும்பல் எல்லாமே டக்குன்னு சரியாகும்.